ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரவணா. இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே ஒரு வீடியோ பத்தி போட கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா, அது ஃபிக்ஸ் டெர்மாவோட சன்ஸ்கிரீன் பத்தி தான். ஓகே, நம்ம இன்னைக்கு அந்த சன்ஸ்கிரீன் பத்தி ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூ சொல்லலாம். அதோட ஆரிஜின் என்ன? அதில உள்ள பெனிஃபிட் என்ன? பிளஸ், மைனஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் டெர்மா பேஸ்ட் ஆன் இந்தியா. ஓகே, இது ஒரு இந்தியன் பிராண்ட் தான். ஒரு டெர்மாட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் ஒரு பிராண்ட் ஆக்சுவலி. ஓகே, இதில உள்ள பிளஸ் என்ன? மைனஸ் என்னன்றத இப்ப பார்த்துரலாம். ஃபிக்ஸ் டெர்மா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இப்ப நம்ம ஃபிக்ஸ் டெர்மா ஷேடோன்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு SPF 50 அதாவது உங்களுக்கு அந்த கிரேட் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். SPF 50ன்றது உங்களுக்கு தாராளமா நல்ல ஒரு இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப ஹாட்டான ஏரியா தான். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நம்ம ஹாட்டான ஏரியா தான். இந்த மாதிரி இதுக்கு சன் ப்ரொடெக்ஷன்ஸ் மெயினா இந்த UVA, UVB அந்த ரேஸோட இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்குள்ள அந்த SPF 50 லெவல் இதுல இருக்கு. SPF 30க்கு பிலோ நம்ம யூஸ் பண்றது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ SPF 30ன்றது நம்ம ஹேண்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். SPF 50ன்றது குட் ஆக்சுவலி. இதுக்கு பிளஸ் அபவுமே இருக்கு. பட் இதுவே ஒர்த். ஏன்னா இதுக்கு மேல ரொம்ப அதிகமா SPF லெவல் போக போக பிரைஸுமே ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே, செகண்ட் பாயிண்ட்ஸ் வரலாம். பேக் டு டாபிக். செகண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ்மே உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். ஓகே, 300 to 400 ரேஞ்ச்லயே இது உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். அது இல்லாம இந்த 2 ஃபிங்கர் ஃபார்முலால உங்களுக்கு தாராளமா அப்ளை பண்ணா இது லாங் லாஸ்டிங்காமே வருது. இதான் இதோட ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி தேர்ட் வந்து மெடிக்கல்ஸ்லயும் டாக்டர்ஸும் டெர்மாட்டாலஜிஸ்டும் சஜஸ்ட் பண்ற ஒரு பிராண்டா இந்த ஃபிக்ஸ் டெர்மா இருக்கு. பெரிய ஒரு மார்க்கெட்டிங்லாம் இல்லாம ஒன்லி ரிசல்ட்ஸ மட்டும் பேஸ் பண்ணி இது இவ்வளவு தூரம் அப்ரோச் பண்றாங்கன்னா அந்த அளவுல இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டா இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கிரீமி ஃபீல்ல இருக்கு. ஓகேங்களா? மிச்சபடி இல்லாம ஒரு ரிச் ஃபீலுமே இது கிடைக்குது யூஸ் பண்ணும்போது. லாங் லாஸ்டிங் இருக்கு. ஒரு மாய்ஸ்சரைசர் பிளஸ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீல் குட்டாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒண்ணா பாத்திரலாம். இப்போ வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகும். அதே மாதிரி நீங்க வெளிய ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றீங்கன்னா ஸ்வெட்டிங் உங்களுக்கு இருக்குன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது ஒரு பாயிண்ட் நான் பாக்குறேன். அதே மாதிரி இதுல ஒயிட் காஸ்ட் கொஞ்சம் வருதுங்க. சோ இது ஒரு தேர்ட் பாயிண்டா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். இதுல நம்ம பெஸ்ட்னு சொல்ல போனா இது வந்து சூட் ஆகுமா இல்லையான்றத ஃபைனல் வெற்றிக்கு சொல்லணும்னா என்னன்னா சொல்றேன்னா இது கண்டிப்பா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஏன்னா பெரிய மார்க்கெட்டிங் கிடையாது, பெரிய ஃபிராக்ரன்ஸ்லாம் கிடையாது. பயங்கரமா டெர்மாட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ற ஒரு பிராண்ட். மெடிக்கல் சைடு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். நிறைய டாக்டர்ஸ் இதான் சஜஸ்ட் பண்றாங்க. கிளினிக்கலி அப்ரூவ்ட் பிராண்ட். நீங்க இன்கேஸ் நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் கூட தாராளமா இதை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்க்குமே இது ஃபுல்லா டெர்மாட்டாலஜி பேஸ்ட் பிராண்ட்னால உங்களுக்கு ஈஸியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பயப்படாம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அது ஒரு பாயிண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபிக்ஸ் டெர்மாவோட சன்ஸ்கிரீனுக்கு என்னோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் 10க்கு 8.5 தாராளமா கொடுக்கலாங்க. அந்த அளவுல ஒரு நல்ல ரேட்டிங் தான் இருக்கு. பெரிய மார்க்கெட்டிங்ஸ், பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாம இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா ஒன்லி ரிசல்ட்ஸ் தான். சோ அதனாலேயே இதுக்கு அந்த ஸ்கோர் கொடுக்குறேன். ஃபிக்ஸ் டெர்மா ஓகே தான். ஓகே, நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்ல நீங்க சொன்ன இல்ல ப்ரோ பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. சில பேர் சொன்னாங்க இது வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகுதுன்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்படி இருந்ததுன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பேசலாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.